பிடியாணை பிறப்பிப்பு போலீசாரிடம் சரணடைய அர்ச்சுனா திட்டம். அர்ச்சுனா ராமநாதனுக்கு 2021ஆம் ஆண்டு கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத்தில் சம்பந்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு அவருக்கு நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருந்தன. அந்த தகவல் வெளியாகியதை அடுத்து தற்பொழுது அவர் போலீசாரிடம் சென்று சரணடைய உள்ளதாகவும் குறித்த நாளிற்கு நீதிமன்றத்தில் தான் செல்ல உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. வரும் நாட்களில் அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. மக்களுடைய விடுதலைக்காகவும் மக்களுடைய மீட்பராகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அவரது அந்த வருகையை அடுத்து மக்கள் பலர் அவரை விசுவாசமாக நேசித்தனர். ஆனால் தொடராக அவர் மீது தற்பொழுது வழக்குகள் துரத்தி கொண்டிருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற வழக்கு இப்பொழுது எதற்காக விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ற விடயம் முதல் பல்வேறுபட்ட விடயங்கள் சர்ச்சைகளையும் சலசலப்பையும் சந்தேகங்களையும் கிளப்பியிருக்கின்றன. அவரான காலப்பகுதியில் தான் போலீசாரிடம் நேரடியாக சென்று சரணடையவோ அல்லது நீதிமன்றத்தில் சரணடைய உள்ளதாக தெரிய வருகிறது. எந்த தகவல் உண்மையான தகவலா என்பது தொடர்பாக உத்தியபூர்வமாக வெளிவராத போதும் ஆனால் இவ்வாறான சம்பவமே நடைபெற இருப்பதாக விடயமறிந்த வட்டாரங்களூடாக தகவல் கசியப்படுகின்றன. போலீசாரினால் பிடியிறாந்து பிறப்பிக்கப்பட்டால் உடனடியாக அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் சென்று சரணடைய வேண்டும் அல்லது நீதிமன்றத்தில் சென்று அதற்கான விடயங்களை தெரிவித்தால் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் பொழுது இவற்றை காணக்கூடியதாக இருந்தது. அதுபோன்ற ஒரு நடவடிக்கையை அர்ச்சுனா எடுப்பார் என நம்பப்படுகின்றது. மாவீரர் நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் மக்களுடைய நேரடியாக சென்று சந்தித்து அந்த மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவார் அர்ச்சுனா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய விடுதலைக்காகவும் மக்களுக்காகவே வந்ததாக தெரிவித்துக் கொள்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் தேசிய விடுதலை தொடர்பாகவும் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே மாவீரர்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கின்ற விடயமும் தற்பொழுது பேசுபொருளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் மாவீரர் நாளுக்கு செல்லாவிட்டால் அவர் மீது மக்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கும் என்ற கருத்துக்களும் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. மாவீரர் நாளுக்கு செல்ல உள்ளதாகவே அவர் தெரிவித்து இருந்தார். அவர் அங்கு சென்றால் இவரை அங்கு வைத்து கைது செய்வார்களா என்கின்ற விடயங்களும் இப்பொழுது பேசுபொருளாகப்பட்டு கொண்டிருக்கின்றன. உண்மையில் இவர் மீது இந்த விடயத்தினை பேசுபொருளாக்க வேண்டும் என்பதற்காக இவை பேசப்படுகிறதா அல்லது உண்மையில் திட்டமிட்டபடி சட்டத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை அல்லது அவரை சட்டத்தின் ஊடாக சில விடயங்களை நகர்த்துவதற்காக பேசப்படுகிறதா என்கின்ற விடயம்தான் இப்பொழுது பேசுபொருளாக்கி கொண்டிருக்கிறது. அவை வரும் நாட்களில் தெரிய வரும் என பார்க்கலாம். அடுத்து வரும் நாட்களில் என்னதான் நடக்கப் போகிறது, அர்ச்சனாவுடைய அரசியல் வாழ்க்கை எவ்வாறு செல்லப் போகிறது, தொடர்ந்தும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விடயங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அல்லது தொடர்ந்தும் இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா, அவ்வாறு தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டால் மக்களுடைய எண்ண கருத்துக்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பன்னிமேந்தன் என்கின்ற டிக்டாக் தளம் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பன்னி ஃபாரெக்ஸ் தமிழ் என்பது ஊடாக பிரித்தானிய நேரம் 4 மணி, இலங்கை நேரம் 8 மணியில் இரவிலிருந்து அது ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான லிங்க் எமது குமன் பகுதியில் நாங்கள் இணைத்து விடுகிறோம். அதனூடாக நீங்கள் எமது டிக்டாக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு அதனை நீங்கள் பார்க்க முடியும். மறந்து விடாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து வாருங்கள். புதிய அரசியலை படைப்போம், புதிய மாறுதலை படைப்போம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆகவே விரைவில் அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். தயவுசெய்து உறவுகளை அந்த கீழே இணைக்கப்பட்ட இணைப்புடன் இணைந்து கொள்ளுங்கள். மேலதிக செய்திகளுக்கு எதிரி.com அல்லது பனிமந்திருக்கும் இணைந்து கொள்ளலாம். நன்றி.